நம்ம இன்னைக்கு ஒரு புது படம் தான் பார்க்க போறோம். படத்தோட பேர் வந்து த வெஸ்ட் வார். நம்மளும் கதைக்குள்ள நேரா போலாம். இவரோட பேர் வந்து டாங் சங் சாங். 2 கடவுள்கள்ட்ட தான் அவருமே அங்க பேசுறாரு. இந்த உங்காங்கோட இதயத்திலயுமே நீதி ரொம்ப அதிகமா இருக்கு. இந்த மேற்கு நோக்கிய பயணத்துல அவன் உனக்கு உதவியா இருப்பான். உங்காங்கோட தலைக்கவசத்தை வந்து குவானுமே தராரு. கண்டிப்பா இது உனக்கு கடைசி நேரத்துல உதவி பண்ணும். மாஸ்டருமே அதை வாங்கிக்கிறாரு. ரூலாயுமே இங்க சொல்றாரு. உங்காங்கமே அவனை கட்டுப்படுத்த கத்துக்கிட்டான். அவன் ஆசையப்பட்டு கட்டுப்படுத்தினா போதும். உன்னோட நம்பிக்கைக்கு அவனுமே தகுதியானவன் தான். எவ்வளவு நேரம் தான் பேசிக்கிட்டே இருக்க போறீங்க? நான் இதை எடுத்து போட்டதுக்கு அடுத்து நம்ம இங்க இருந்து கிளம்பி போலாம். இன்னையில இருந்து நம்மளுமே குரு சீடனா இருக்க போறோம். உன் மேல எனக்கு ரொம்ப நம்பிக்கை இருக்கு. அதோட சீனுமே கட் ஆயிட்டு இப்போ ஒரு குகையில இருந்து தான் காட்டுறாங்க. இவங்க கூட சண்டை போறதுக்கு 4 பசங்களுமே வராங்க. இன்னைக்கு நைட்ல இருந்து நம்ம எல்லாருமே சுதந்திரமா இருக்க போறோம். அவனை எதிர்த்து இவங்க எல்லாருமே சண்டை போடுறாங்க. இவன் அந்த பையனை அடிச்சா அசால்ட்டா பார்க்க விட்டுட்டான். அவனை எதிர்த்து 4 பேரால ஒண்ணுமே பண்ண முடியல. நீங்களே உங்களை ரொம்ப பெரிய ஆளுன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க. இந்த பையன் வந்து வாங்க எல்லாரும் சேர்ந்து சண்டை போடுவோம்னு சொல்றான். கூட இருந்தவனே கத்தி எடுத்து சொருவிட்டான். நம்மளால அவனை ஒன்னும் தோக்கடிக்க முடியாது. உன் கூட இங்கே இருந்து எங்களுக்கு சாவறதுக்கு சுத்தமா விருப்பம் கிடையாது. இது பாக்குறதுக்குமே நல்லா தான் இருக்கு. சூழ்நிலைக்கு ஏத்த மாதிரி மாறுறதுமே நல்லதுதான். இந்த பையன் வந்து மான்ஸ்டர் எல்லாம் உள்ள இறக்கி விட்டுட்டான் சண்டையில. இவங்க 2 பேரும் அங்க வசமா மாட்டிக்கிட்டாங்க. இந்த பையனுமே ஏகப்பட்ட அடியெல்லாம் வாங்கிட்டான். நானுமே அவனை ரொம்ப நம்பினேன். நீ எனக்கு இப்படி துரோகம் செஞ்சுட்ட. ஒரே அடியில உன் நம்பிக்கை எல்லாம் செத்து போயிட்டா. எல்லாத்தையும் கட்டுப்படுத்தின அப்படித்தான் விசுவாசமே இருக்கும். பேசாம என்னோட அடிமை ஆயிடுங்க. இல்லைன்னா என்ன எதிர்த்து சண்டை தான் போடணும். நீ சொல்லாத, என்னோட விதியை நான் தான் தேர்ந்தெடுப்பேன். அவனோட டீமன் சக்தி எல்லாமே வெளில வருது. இவனுக்கு பின்னாடில இருந்து ஏதோ ஒரு சிம்பிளுமே தெரியுது. இந்த பையன் வந்து அவனோட கதையை இந்த இடத்துல முடிச்சு விட்டுட்டான். இவனுமே ரொம்ப மோசமா தான் ஆட்சி பண்ணிக்கிட்டு இருந்தான். இன்னைக்கு என்கிட்ட நீ செத்துட்ட. கூட இருந்து துரோகம் பண்ணவனையுமே அவன் போட்டு தள்ளிட்டான். இதுக்கு அடுத்து யாராச்சும் எனக்கு துரோகம் பண்ணீங்க, இதான் நடக்கும். இந்த உலகத்தையே நான் சுத்தப்படுத்த போறேன். பழைய சினிமே முடிஞ்சு இப்ப நடக்கிறத காட்டுறாங்க. மக்களை போட்டு அங்க பயங்கரமா வேலை வாங்கிட்டு இருக்காங்க. அதுல ஒரு ஆள் கல்ல கீழே போட்ட வேகத்துக்கு அந்த மான்ஸ்டர் அவனை போட்டு தள்ளிட்டு இது எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ற அந்த ஆளையுமே காட்டுறாங்க. ஸ்டார்டிங் ஒரு சின்ன பையனை காட்டினாங்களே, டீமன் சக்தியோட, அவன் தான் இவன். எல்லாமே ரொம்ப மெதுவா நடந்துகிட்டு இருக்கு. நம்ம திட்டத்தை சீக்கிரமா முடிச்சாகணும். இங்க இருக்கிற மான்ஸ்டர் எல்லாத்தையும் இவன் தான் கண்ட்ரோல் பண்றான். இப்பதான் மாஸ்டரையுமே காட்டுறாங்க. இவங்க எல்லாருமே புனித நூலை தேடி தான் போயிட்டு இருக்காங்க. இப்போதைக்கு இவங்க எல்லாருமே ஒரு நகரத்துக்கு தான் வந்திருக்காங்க. மாஸ்டர் ஏதோ அந்த இடத்துல பிரச்சனை இருக்க மாதிரி எனக்கும் தெரியுது. அசுர ஒளி எல்லாமே ரொம்ப வித்தியாசமா தான் இருக்கு. உங்காங்க அதை நானுமே கவனிச்சேன். எனக்கு தெரிஞ்சு அதை நம்ம பார்க்கணும்னு இருந்தா பார்த்துதான் ஆகணும். எல்லாம் உன்னோட விருப்பம் தான். உங்காங்க பார்த்து எல்லாருமே தலை தெரிச்சு ஓட ஆரம்பிச்சிட்டாங்க. நீதான் அந்த கடையோட முதலாளியா? கடைக்காரன் டீமன் வந்துட்டுன்னு சொல்லி கத்திக்கிட்டு இருக்கான். இந்த வார்த்தை கேட்டு எனக்கு ரொம்ப சலிச்சு போயிட்டுறா. ஏதாச்சும் நீ பிரச்சனை பண்ணா நான் மந்திரத்தை சொல்லிடுவோம் பாத்துக்க. மாஸ்டருமே எங்க லைட்டா மிரட்டுறாரு. என்னை பத்தி நீ ரொம்ப தப்பா நினைக்கிறேன். நான் ரொம்ப நல்லவன். ஷா வந்து டிராகனை ஒரு மரத்துக்கிட்ட கட்டி வச்சுட்டு போறான். இந்த நகரம் ஃபுல்லா கருமேகங்கள் தான் எங்க பார்த்தாலும் சூழ்ந்திருக்கு. எனக்கு தெரிஞ்ச இந்த இடத்துல மிகப்பெரிய ஆர்க்கா இருக்கிறது கூட வாய்ப்பு இருக்கு. திருப்பியுமே ஒரு ஆர்க்கனோட சண்டை போடணுமா? எப்பதான் நம்ம மறுக்கரைக்கு போறது? அந்த டீமன்ஸுமே சில மக்களெல்லாம் கடத்திட்டு போற மாதிரி நான் கேள்விப்பட்டேன். அவங்க என்ன செய்ய போறாங்கன்னு எனக்கு சுத்தமா தெரியல. மாஸ்டர், நமக்கு பின்னாடி இருக்க அந்த 2 பேருமே சாதாரண ஆளு மாதிரி எனக்கு தெரியல. எல்லாருமே அமைதியா இருங்கன்னு மாஸ்டர் சொல்றாரு. அந்த 2 பொண்ணுங்க மேல எனக்கு சந்தேகமா இருக்குன்னு ஊங்காங்கமே சொல்றான். பொண்ணுன்ற பேரை கேட்டவன பாஜி துள்ள ஆரம்பிச்சிட்டாங்க. மாஸ்டர் தான் அவன் அமைதியா இருக்க சொல்றாரு. இந்த பொண்ணோட பேரை வந்து பிளாக்னு வச்சுப்போம். பாஜிமே அவசரப்பட்டு அந்த பொண்ணுங்கள்ட்ட பேச போயிட்டான். ஷாக்கு தான் மாஸ்டருமே சிக்னல் தராரு ஏதாச்சும் பண்றான்னு. அந்த பொண்ணுங்களை நகரத்தை விட்டு வெளில போக சொல்றான் ஷாவுமே. ஏன்னா அந்த நகரம் ரொம்ப ஆபத்துல இருக்குன்னு அவனுமே சொல்றான். இவன் சொல்றதை யாரும் பெருசா எடுத்துக்காதீங்க. இவனுக்கு சுத்தமா பேசவே தெரியாது. அந்த டீமன்ஸ்ட மாட்டிக்கிட்டீங்கன்னா நீங்க தான் ரொம்ப கஷ்டப்படுற மாதிரி இருக்கும். அதனாலதான் நாங்களுமே சொல்றோம். அந்த பொண்ணு வந்து பாஜி முதல்ல பாதுகாத்துக்க சொல்லுது. பாஜி வந்து அவனே பெருமையா பேசிக்கிட்டு இருக்கான். இந்த பொண்ணோட உண்மையான உருவம் வந்து ஒரு வெள்ளைப்பாம்பு. பாஜி பேசி முடிக்கிறதுக்குள்ள மான்ஸ்டர் எல்லாம் உள்ள பூந்துட்டு நான் நினைச்ச மாதிரி கடைசியா எல்லாம் வந்துட்டுங்க. ஊங்காங்கமே அதுங்களை அடிச்சு பார்க்க விட்டுட்டான். வந்த டீமன்ஸோட கதையுமே ஊங்காங்க முடிச்சு விட்டுட்டான். நீ எதை நினைச்சு கவலைப்படாத. நான் இருக்கிற வரைக்கும் உங்க யாருக்கும் எதுவும் ஆகாது. எவ்வளவு தைரியம் இருந்தா நீங்க எங்களை எதிர்த்து இருப்பீங்க? உங்க யாரையுமே நாங்க சும்மா விட மாட்டோம். அந்த பொண்ணு சொல்றது கேட்டு பாஜியுமே கொஞ்சம் கடுப்பாயிட்டான். இந்த டீமன்ஸ் எல்லாம் நீங்க தான் அழைச்சிட்டு வரதா? மாஸ்டர் வந்து எதுக்காக அந்த மக்கள் எல்லாம் கடத்துறீங்கன்னு கேக்குறாரு. எங்க விஷயத்துல நீங்க ஒன்னும் தலையிட வேணாம். வந்த வழியை பார்த்து இங்க இருந்து திரும்பி போயிடுங்க. பேசினா வேலைக்கு ஆகாதுன்னு உங்காங்கமே சண்டையில இறங்கிட்டான். உங்காங்கமே இந்த பொண்ணோட அட்டாக் அசால்ட்டா தடுத்துட்டான். அதெல்லாம் பாஜி மேலதான் போய் மானங்கனையமா சொருவுது. அந்த பாம்பு பண்ண ஊங்காங்கமே விடாம துரத்திக்கிட்டு இருக்கான். நான் தான் உங்களை வெளில போக சொன்னேனே. அந்த பொண்ணு சொல்றத ஊங்காங்கமே கேட்கற மாதிரி கிடையாது. 2 பேருக்கு இடையில சண்டையுமே நடக்குது. ஊங்காங்க இந்த பில்டிங் அடிச்சு கிடிச்சு உடச்சிடாத. இதுக்கு கொடுக்கறது கூட நம்ம கிட்ட காசு கிடையாது. ஏதாச்சும் பண்ணனா நானுமே மந்திரத்தை சொல்ற மாதிரி ஆயிடும் பாத்துக்க. என்ன ஒரு பையன் இப்படி வந்து காமெடி பண்ணிக்கிட்டு இருக்க. பிளாக்ன்ற பொண்ணுமே இன்னும் கொஞ்சம் டீமன்ஸ் எல்லாம் உள்ள இறக்கி விட்டுட்டு மாஸ்டருமே இந்த டீமன் எல்லாம் போட்டு பயங்கரமா அடிக்கிறாரு. பாஜிக்கு அந்த பொண்ணுக்குமே தனியா சண்டை நடந்துகிட்டு இருக்கு. நீ எதுக்காக இப்படி பண்ற? நம்ம அமைதியா உட்காந்து பேசுவோமே. பாஜிக்கு அந்த பொண்ணுமே தலையிலேயே பயங்கரமா ஒரு அடியை கொடுத்துட்டு என்கிட்ட நீ இன்னைக்கு சாகதான் போற. அந்த பொண்ணு பாம்போட உருவத்துல மாறிட்டு 2 பேருக்கு இடையில சண்டை ரொம்ப பயங்கரமா நடக்குது. இவங்க கூட சண்டை போட முடியாதுன்னு அந்த பொண்ணுமே இங்க இருந்து எஸ் ஆயிட்டு
பாஜியுமே அந்த பொண்ணை ஃபாலோ பண்ணி போக ஆரம்பிச்சிட்டான். நகரத்துல உள்ள மக்களை காப்பாத்த சொல்றாரு மாஸ்டருமே ஷா கிட்ட. நீ எங்க ஓட போகிற, கண்டிப்பா நீ என்கிட்ட மாட்டதான் போற. பாஜி பண்றத பார்த்து அந்த பொண்ணு பொறுக்காம இங்கிருந்து ஓடி போயிட்டு அந்த பொண்ணை பாஜாலுமே பிடிக்க முடியல. மாஸ்டருமே ஊங்காங்கால வச்சு பிரச்சனை வந்துட போதுன்னு சீக்கிரமா தேடிக்கிட்டு போறாரு. ஊங்காங்கோட அட்டாக்ல அந்த பொண்ணுமே அசால்ட்டா தப்பிச்சுட்டு இவங்க சண்டை படத்துல ஒரு சின்ன பையன் மேல அந்த வீடை இடிஞ்சு விழுவ போகுது. அந்த பையனை அந்த வெள்ளப்பாம்புமே காப்பாத்தி விட்டுட்டு இங்க இருந்து போயிட்டு, இதோட நிப்பாட்டு, நீ அவன் பின்னாடி எல்லாம் போக வேணாம், முதல்ல நம்ம மக்களை தான் காப்பாத்தணும். அங்க வந்து டீமன்ஸையுமே மாஸ்டர் எப்படி அடக்கிட்டாரு. டீமனோட அட்டகாசம் ரொம்ப பயங்கரமா இருக்கோ. நான் தான் சாங்காங் நகரத்தோட டீமன் ஹண்டர் ஸ்வான்ஜிங். மாஸ்க் காட்டுறன்ட்டு அவனே மண்ண கவிட்டான். சீனியர் பேத்தர் நீங்களா? உன்னை நான் இங்க பாப்பேன்னு எதிர்பார்க்கவே இல்ல. சுவான்ஜிங் வந்து மாஸ்டரோட சீனியரா இருக்கான். உன்னை பார்த்து எவ்வளவு நாட்கள் ஆகுது, இன்னும் அப்படியே தான்டா இருக்க நீ பாக்க. சீனியர் நீங்க கூட அப்படியே தான் இருக்கீங்க பாக்குறதுக்கு. மாஸ்டர் நீ அடிக்கடி சொல்லுவிய சண்டையில கடைசி நேரத்துல ஒருத்தன் வந்துட்டு போவானு, அது இவன் தானா? உங்காங்க நீ தேவையில்லாம பேசாதடா. நான் இங்க அடிபட்டு இருக்க மக்களை காப்பாத்தலான்னு தான் வந்தேன். நானும் சரியான நேரத்துக்கு தான் வந்திருக்கேன். நீ என்னத்த அப்படி கையில வச்சிருக்க? இது நான் உருவாக்கின புது மருந்து. அடிபட்டிருக்க எல்லாருக்கும் மருந்து வாயிலே ஊத்தி விட்டுட்டான். இந்த டீமன் கிட்டலாம் இந்த சிம்பிள் இருந்தாலே ரொம்ப மோசமானதுங்க. இது எல்லாத்தையுமே இந்த 100 கண்கள் இருக்கிற அந்த டீமன் கிங் தான் கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு இருக்கான். கியோங்கிங் குகையில உள்ள அந்த பெரிய டீமன் தான் இவன். இதெல்லாமே நான் கேள்விப்பட்டதுதான். அந்த மந்திரத்தையுமே உடைக்கிறதுக்கு எந்த வழியுமே இல்ல. இந்த மாதிரி கைவினைஞர்கள் எல்லாரையுமே அவன் கடத்திட்டு போயிருக்கான். அவங்களுக்கு என்ன தொடர்பு இருக்குன்னு எனக்கு தெரியல. அங்க இருக்கிற மக்கள் எல்லாருமே மாஸ்டர் கிட்ட வந்து உதவி கேட்டுக்கிட்டு இருக்காங்க. எல்லாருமே அங்க டீமன் கிங்க சாவடிக்க சொல்லி மாஸ்டர் கிட்ட கேட்டுக்கிட்டு இருக்காங்க. ஏகப்பட்ட மக்கள் இங்க இருந்து அவன் கடத்திட்டு போயிருக்கான். மாஸ்டருமே அங்க இருக்கிற மக்களுக்கு உதவி பண்றேன்னு சொல்லிட்டாரு. நகரத்துல இருக்க மக்களுமே ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. சுவான்ஜிங்குமே சில அடையாளத்தெல்லாம் கண்டுபிடிச்சு வச்சிருக்கேன்னு சொல்லி அழைச்சிட்டு போறாரு. ஆரம்பத்திலே நான் உங்ககிட்ட கேட்டேன், அந்த துறவியை வந்து சொர்க்கம் தான் அனுப்பியிருக்கு அந்த நித்திய சுடரை எடுக்கிறதுக்காக. இங்க பாரு, அவன் கூட இருக்கிற சீடர்கள் எல்லாருமே ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்காங்க. அந்த குரங்கு அரக்கனுமே ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கான். எங்களால அவங்களை எதிர்த்து சுத்தமா சண்டை போட முடியல. சக்தி வாய்ந்த அரக்கர்கள்னா எனக்குமே அதுல பயன் இருக்கும். குரங்கா இருக்கணும் நான் பிடிச்சி தரேன்னு சொல்லுது அந்த பிளாக்குமே. நீனுமே நல்ல முடிவு தான் எடுத்திருக்க. இந்த கருவியை நான் உருவாக்கி முடிச்சிட்டேன்னா அதுக்கடுத்து எல்லா டீமன்ஸுக்குமே நான் தான் தலைவனா இருப்பேன். சொர்க்கத்தோட சண்டை போறதுக்கு ஒரு படையுமே உருவாக்கிடுவேன். சுவான்சிங் வந்து மாஸ்டர் ஒரு இடத்துக்கு கூப்பிட்டு வராரு. நான் நினைக்கிற மாதிரி இங்க எங்கேயாச்சும் தான் அந்த குகைக்கு போற வழி இருக்கும். ஆளுக்கு ஒரு மூலையில போய் நம்ம எல்லாம் தேடி பார்ப்போம். அந்த டீமன் கிங் இருக்கிற இடத்துக்கு போற வழியை தான் எல்லாரும் தேடுறாங்க. பட்டுன்னு இவங்க எல்லாரையும் அம்பு வந்து தாக்க ஆரம்பிச்சுட்டு அந்த இடத்துல. எல்லாரும் என்னதான் தேடுறீங்களா? அந்த பொண்ணு பட்டுன்னு அவங்க எல்லாரையும் டீமன்ஸால தாக்க ஆரம்பிச்சுட்டு அதுல மாட்டிக்கிட்டு இருக்க எல்லாருமே வந்து ஷா காப்பாத்திட்டான். அந்த பொண்ணை ஊங்காங்க இங்க இருந்து கடத்திட்டு போலான்னு தான் வந்திருக்கு. ஊங்காங்க வந்து பாஜியோட உருவத்துல மாதிரி அந்த பொண்ணை வெடைக்க ஆரம்பிச்சிட்டான். ஊங்காங்கமே பாஜி அந்த பொண்ணுகிட்ட கோத்து விட்டுட்டான். பட்டுன்னு நீ தேடுறவன் அங்க இருக்கான் பாரு. ஊங்காங்கன்னு நினைச்ச அந்த பொண்ணு பாஜை கடத்திட்டு போயிட்டு டீமன் கிங் இருக்கிற இடத்துக்கு வந்து வழியை கண்டுபிடிச்சாச்சு. உள்ள போறதுக்கு எல்லாருமே தயாரா இருங்க. எந்த மாதிரி ஆபத்து இருக்குன்னு எனக்கு தெரியாது. என்னோட வேலை முடிஞ்சுட்டு நீங்களே இதுக்கு மேல பாத்துங்க. பேசி முடிக்கிறதுக்குள்ள அவனே உள்ள விழுந்துட்டான். பட்டுன்னு பாஜியுமே அந்த பொண்ணுகிட்ட வசமா மாட்டிக்கிட்டாங்க. பாஜி வந்து ஊங்காங் கிடையாதுன்னு அந்த பொண்ணுகிட்ட எத்தனை வாட்டி சொன்னாலுமே அவன் கேட்கற மாதிரி கிடையாது. யாரோ வராங்கன்னு அந்த பொண்ணுக்குமே தெரிஞ்சுட்டு மாஸ்டருமே அதுக்குள்ள வந்துட்டாரு. இது என்னதுன்னு பார்த்து சொல்றா. நம்ம பாஜியோட தான் ஷாவுமே சொல்றான். மாஸ்டருமே பண்ணி கீழே விழுந்துட்டாரு. மாஸ்டர் விழுந்ததுல உனக்கு எதுவும் ஆகல. மாஸ்டருக்கும் பெருசா எதுவுமே ஆகல. அவருமே அங்க சீனியரை தான் தேடிக்கிட்டு இருக்காரு. சீனியரையுமே மாஸ்டர் பார்த்துட்டாரு. நம்ம பார்க்காத செடி ஏகப்பட்டது இங்க இருக்கு. உண்மையாவே இந்த இடம் ரொம்ப அற்புதமா தான் இருக்கு. நம்ம ஓய்வு எடுக்கிறதுக்கு இது ஒரு அற்புதமான இடமா தான் இருக்கும். அந்த டீமன் கிங் வந்து ரொம்ப ஆபத்தானவன்னு சீனியர் சொல்லியிருக்காரு. எனக்கு பாஜி அங்க என்ன பண்ணிட்டு இருப்பான்னு தான் கவலையா இருக்கு. மாஸ்டர் வந்து பாஜி சீக்கிரமா தேடி போகணும்னு சொல்றாரு. இந்த பொண்ணுமே இந்த வழியா தான் போயிட்டு இருக்கு. ஷா வந்து இதுக்கு மேல பாஜியோட சிக்னல் கிடைக்கலன்னு சொல்றான். இத பத்தி எல்லாம் கவலைப்படாத, அதான் நான் கூட இருக்கேனே. என்னால தடயங்களெல்லாம் கண்டுபிடிக்க முடியும், நீ கவலைப்படாத. என்ன ஒரு 2 நாள் ஆகும் அவனை கண்டுபிடிக்கிறதுக்கு. பாஜை தேடிக்கிட்டு மாஸ்டர் எல்லாரையும் அழைச்சிட்டு போறாரு. அதுக்கடுத்து பாஜி வந்து அந்த பொண்ணுகிட்ட நான் விட்டுருன்னு கெஞ்சிக்கிட்டு இருக்கான். நீ இப்படி பண்றதுனால என்னோட வேலையுமே கெட்டு போயிடும். நீலாம் அந்த சூத்திரம் எடுக்க போறதுக்கு தகுதியானவனே கிடையாது. என்னோட மாஸ்டரை சொர்க்கம் தான் தேர்ந்தெடுத்தது, அதை மறந்துடாத. நாங்க 3 பேருமே இன்னைக்கும் ஒரே மாதிரிதான் இருப்போம். அதுக்கு தகுதியான ஆள் வந்து 100 கண்கள் உள்ள எங்களோட ராஜா பட்டு தான். அவன் தான் அவன் மனசுக்குள்ள இருக்கானான்னு பாஜியுமே கேக்குறான். அந்த பொண்ணை பட்டுன்னு பாஜியோட மூஞ்சில ஒரு அடியை கொடுத்து அழைச்சிட்டு போயிட்டு இருக்கு. சுவான் கிங் வந்து இந்த இடத்துல இருக்க இயற்கையை பத்தி பேசிக்கிட்டு வராரு. அதுக்கடுத்து போறதுக்குமே இங்க சுத்தமா வழி இல்ல. அதை நினைச்சு ஊங்காங்கமே இங்க ரொம்ப கோவத்துக்குள்ள ஆகுறான். பேசாம நான் இது எல்லாத்தையும் அடிச்சு உடச்சிருவா. எதையாச்சும் நீ அடிச்சு உடச்சிடாது, அப்புறமா நமக்கு தான் பின்னாடி ஆபத்து இருக்கும். ஊங்காங்க எப்படியே மாஸ்டருமே அங்க நிப்பாட்டிட்டாரு. ஷா வந்து பாஜியோட துணி ஒண்ணு கிழிஞ்சிருக்கிறத கண்டுபிடிச்சிட்டாங்க. இது இங்க இருக்குன்னா தண்ணி வழியா தான் போயிருப்பாங்கன்னு மாஸ்டருமே அங்க சொல்றாரு. தண்ணியில எப்படி போறதுன்னு தான் மாஸ்டர் நினைச்சுக்கிட்டு இருக்காரு. நான் உங்க கூட இருக்கும்போது கவலைப்படலாமா? இந்த ஒரு இலைய போதும் நமக்கு படகா இருக்கு. நம்ம எல்லாரோட வெயிட்டுமே இது கண்டிப்பா தாங்கும். எனக்கு வேற நீச்சல் அடிக்க தெரியாது, நான் தான் இப்ப வசமா மாட்டிக்கிட்டேனா? வேற வழி இல்லாம மாஸ்டருமே அதுல ஏறிக்கிட்டாரு. நான் உங்க கூட இருக்கும்போது எதை பத்தியும் கவலைப்படாதீங்க. நான் தான் மிகப்பெரிய டீமன் ஹண்டரா இருக்கேன். இவனையே எல்லாருமே விட்டுட்டு போயிட்டாங்க. பட்டுன்னு தம்பியுமே ஒரு பக்கம் டீமன் கிட்ட வசமா மாட்டிக்கிட்டான். இவங்களையும் தண்ணில இருந்து ஏகப்பட்ட டீமன்ஸ் தாக்க ஆரம்பிச்சுட்டு
அங்க இருந்து தப்பிச்சு வந்து தண்ணிக்குள்ள எல்லாருமே விழுந்துட்டாங்க பட்டுன்னு. மாஸ்டரை ஊங்காங்கமே காப்பாத்தி அழைச்சிட்டு வந்துட்டான். தண்ணிக்குள்ள மிகப்பெரிய ஒரு குகையுமே இருக்கு. அதுக்கடுத்து மாஸ்டருமே இப்படியே கண்ணை முழிச்சுக்கிட்டாரு. நம்ம இப்ப எந்த இடத்துல இருக்கோம்? சாதாரண பனி குகை மாதிரி எனக்கு சுத்தமா இது தெரியல. சரி வா, நம்ம போய் பாஜ காப்பாத்தி ஆகணும். அதை எத்தனை வாட்டி தான் சொல்லிக்கிட்டே இருப்ப? பாஜ போய் நாங்களே காப்பாத்திக்கிறோம், நீங்க செத்துக்கிட்டு தொலைஞ்சிடாத. உங்காங்க அதுக்கான அவசரப்படாத, நம்மள பிடிக்கிறதுக்கு அது டிராப்பா கூட இருக்கலாம். உங்க எல்லாரையும் நான் தான் பாதுகாத்தாகணும். நீ ஒரு சாதாரண ஒரு மனிதன் தான். உன்னை எப்பயுமே என்னால காப்பாத்திக்கிட்டு இருக்க முடியும்னு என்னால சொல்ல முடியாது. நான் தான் உங்களோட மாஸ்டர்ன்றதை மறந்துடாதீங்க. எல்லா பொறுப்புமே எனக்கு தான் இருக்கு. இதை எத்தனை வாட்டி தான் என்கிட்ட சொல்லிக்கிட்டே இருப்ப? இந்த இடத்துல நீ வாயை மூடிக்கிட்டு அமைதியா இரு. அந்த டான் சன்சாங்கமே இங்க சீக்கிரமா வந்துருவான். அதுக்கடுத்து நீங்க தப்பிக்கிறதுக்கு இங்க வழியே கிடையாது. பாஜி தேடிக்கிட்டு மாஸ்டருமே இந்த இடத்துக்கு வந்துட்டாரு. மாஸ்டர் வந்ததை பார்த்து பாஜிமே அங்க உதவி பண்ணுங்கடான்னு கத்திக்கிட்டு இருக்கான். அதுக்குன்னு நீ அவசரப்படாத, திருப்பி அதுல ஏதாச்சும் ட்ராப் இருக்க போகுது. நீ தான் இங்க வரணும்னு சொல்ற, அப்புறமா ஏதாச்சும் பண்ண போனா வேணான்ற உனக்கு என்னதான் பிரச்சனை? எல்லாரும் கடைசியா வந்துட்டீங்களா? உங்களுக்காக தான் ரொம்ப நாளா நாங்க காத்துக்கிட்டு இருக்கோம். ரெண்டு பேருக்கு இடையில சண்டையுமே ஆரம்பிச்சுட்டு உங்க அங்கமே இங்க ஒரு சரியான அடி ஒண்ணு வாங்கிட்டான். மாஸ்டர் ஷாவுமே வெளில விட்டுட்டாரு. பிளாக்ன்ற பொண்ணுமே அரக்க உருவத்துக்கு மாறிட்டா. இவங்க ரெண்டு பேருக்கு இடையில சண்டையுமே ரொம்ப பயங்கரமா நடக்குது. உன்னை கடைசியா நானும் பாத்துட்டேன். வாங்கிட்டு தானே அந்த சன்னு கங் சீடனா இருக்கான். அவன் தலை கவசத்தை வச்சுதான் நீ கண்ட்ரோல் பண்றியாம. நானும் அவனும் அப்பப்போ சண்டை போட்டுக்கும் தான். அவனை கட்டுப்படுத்தணும்லாம் எனக்கு அவசியமே கிடையாது. எல்லாரும் சொல்ற மாதிரியே என்கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்க. ரெண்டு பேருக்கு இடையில சண்டையுமே ஆரம்பிச்சுட்டு மாஸ்டருமே அவன்கிட்ட ஒரு பயங்கரமான அடியை வாங்கிட்டாரு. அவன் மாஸ்டரை போட்டு இன்னும் பயங்கரமா அடிச்சுக்கிட்டு தான் இருக்கான். நீ சன்னுக்காங்க வச்சு கடவுள்களை எல்லாரையுமே தோக்கடிச்சிருக்கலாம. எல்லாரையும் உனக்கு கீழேயும் கொண்டு வந்திருக்கலாம். நீ நினைக்கிறது என்னைக்குமே நடக்காதுடா. ஒரு அரக்கனோட ஆசையை பத்தி உனக்கு என்ன தெரியும்? இந்த மாதிரி சன்னுக்காங்க வந்து ரொம்ப வித்தியாசமானவனு மாஸ்டருமே அங்க சொல்றாரு. கொஞ்சம் பொறுத்துக்கு, அவன் சாவு இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்துடும். அவன்கிட்ட மாஸ்டருமே அங்க வசமா மாட்டிக்கிட்டாரு. உன்காங்கமே மாஸ்டரை காப்பாத்த வந்துட்டான். ஈஸியா மறுக்கரைக்கு போயிடலான்னு நினைக்கிறியா? உனக்கு தான் சன்னுக்காங்க தேவை, அவனுக்கு நீ தேவை கிடையாது. மாஸ்டரை காப்பாத்த உன்காங்கமே வந்துட்டான். அந்த இடம் மொத்தமும் இடிய ஆரம்பிச்சிட்டு அதுக்கடுத்து அந்த சன்னுக்காங்க இருக்கிற இடத்துல நான் வேற ஒரு டீமனை இறக்க போறேன். டீமன் கிங்கும் அந்த இடத்த விட்டு போயிட்டான். அதுக்கடுத்து மாஸ்டரை வந்து அங்க உன்காங்கமே காப்பாத்திட்டான். ஷாவுமே பாஜ காப்பாத்திட்டான் போய். மாஸ்டரால சுத்தமா இந்த இடத்துக்குள்ள நிக்க கூட முடியல. அந்த இடத்துல ரொம்ப குளிர் வேற அதிகமா இருக்கு. இவங்க யாருக்குமே வெளில போறதுக்கு வழியுமே சுத்தமா கிடைக்கல. மாஸ்டருமே முடியாம அங்க மயக்கம் போட்டாரு. அந்த இடத்த உடச்சுக்கிட்டு வெள்ளப்பாம்புமே வெளில வந்துட்டு போய் இவகிட்ட சாக போறோமா. இதோட சீனுமே இங்க கட் ஆயிட்டு எல்லாருமே இப்ப வேற இடத்துலதான் இருக்காங்க. மாஸ்டருமே எங்க இருக்கும்னு தெரியாம தான் அவருமே பாத்துக்கிட்டு இருக்காரு எல்லாத்தையும். சுவான்ஜிங்குமே இங்கதான் இருக்காரு. இவங்க எல்லாரும் இருக்கிற இடம் வந்து இந்த வெள்ளப்பாம்போட ரகசிய இடம் தான். நீங்க விட்டு போனதுக்கு அடுத்து என்ன இவதான் காப்பாத்தணும். அந்த இடத்துல வந்து அந்த டீமன் கிங் வந்து ஒரு மிகப்பெரிய கருவியை உருவாக்கிட்டு இருக்கான். அது மூலியமா அவன் எல்லா டீமனையும் கண்ட்ரோல் பண்ண பாக்குறான். அவன் அப்படி பண்ணிட்டானா அந்த உலகம் மிகப்பெரிய ஆபத்துல மாட்டிக்கும். அது ஆரம்பிக்க முழு நிலவு அவனுக்கு தேவைப்படுது. அது இன்னும் 2 மணி நேரத்துல வந்துடும். நமக்குமே இப்ப சுத்தமா நேரமே கிடையாது. மாஸ்டருமே அவன் சொன்னது எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டாரு. வெள்ளப்பாம்பு தான் மாஸ்டர் வந்து காப்பாத்தி இருக்கு. உன்காங்கமே அங்க பேசுறான் அந்த மாதிரி மாஸ்டர்கிட்ட. மாஸ்டர், நான் மட்டும் இந்த பிரச்சனையை பாத்துக்கிறேன், நீ இங்கே இரு. உன் காயம் வேற இன்னும் சரியாகல. உன்காங்க, நீ திருப்பியுமே அதே தப்பதான் பண்ற. நம்ம எல்லாரும் ஒன்னாதான் இங்க பயணம் செஞ்சுக்கிட்டு இருக்கோம். நான் தான் உங்களோட மாஸ்டர்ன்றதை மறந்துடாத. உன்னை அந்த குவானோ ரூலா இருந்தா உன்னை மாதிரி கரைக்கு அழைச்சிட்டு போக சொன்னானோ. நான் பண்ற முயற்சி எல்லாம் வீணா போயிட போகுது. நீ போய் என்ன வேணாலும் செஞ்சுக்க, எனக்கு கவலை கிடையாது. நானும் ஏற்கனவே முடிவு எடுத்துட்டேன் என்ன செய்யறதுன்னு. டீமன் கிங் இடத்தான் காட்டுறாங்க. அந்த பிளாக்குமே வந்து பேசுது அவங்க கிட்ட. அந்த டாங் சாங்சங் வந்து இந்நேரத்துக்கு இறந்து போயிருப்பான். அந்த செய்தி இன்னும் எல்லாருக்கும் தெரிய ஆரம்பிச்சிருக்கும். அதோட அந்த மந்திர ஆயுதத்தையுமே கட்டி முடிச்சாச்சு. நான் நினைச்சது இப்ப நடக்க போகுது. இந்த மொத்த உலகம் இன்னும் கொஞ்ச நேரத்துல மாற போகுது. மாஸ்டருமே அந்த டீமனோட இடத்துக்குள்ள வந்துட்டாரு. இன்னும் கொஞ்ச நேரத்துல எல்லாமே என் கட்டுப்பாட்டுக்கு வரப்போகுது. நான் தான் அதுக்கடுத்து எல்லாருக்கும் தலைவனா இருக்க போறேன். டீமன் கிங் அங்க வச்சதை ஊங்காங்கமே பட்டுன்னு எடுத்துட்டான் வந்து. அதுக்கடுத்து ரெண்டு பேருக்கு இடையில சண்டையுமே ஆரம்பிச்சுட்டு டீமன் கிங்கோட அட்டாக்ல இருந்து ஊங்காங்கமே அசால்ட்டா தப்பிச்சு வந்துட்டான். உன்னோட சாதாரண சக்தியெல்லாம் வச்சு நான் எதுவும் பண்ணிட முடியாது. அந்த பொண்ணு பட்டுன்னு ஊங்காங்கிட்ட இருந்து ஆட்டையை போட்டுட்டு அந்த பொண்ணு போய் அதை வைக்கலான்னு போனா ஷா அந்த பொண்ணு கிட்ட இருந்து ஆட்டையை போட்டுட்டான். அதுக்கடுத்து டீமன் கிங்குமே ஷாக்கு ஒரு அடியை கொடுத்துட்டான். அதுவுமே தனியா விழுந்துட்டு ஷாவை வந்து மாஸ்டருமே அங்க காப்பாத்திட்டாரு. அந்த பொருளை திருப்பியுமே டீமன் கிங் கையில கிடைச்சிட்டு மொத்த டீமன் பாதையும் நான் சுத்தம் செய்ய போறேன். டீமன் கிங்குமே அந்த கருவியை வேலை செய்ய வச்சுட்டான். அவன் பண்ணதுனால அந்த நகரத்துல எங்க பார்த்தாலும் நெருப்பு மழையா தான் பொழிஞ்சுக்கிட்டு இருக்கு. அது இல்லாம டீமன்ஸுமே ஏகப்பட்டது உள்ள வந்து வேலையை கட்டிக்கிட்டு இருக்கு. ஊங்காங்கமே தடுக்கிறதுக்காக ராஜா கூட சண்டை போட்டுக்கிட்டு இருக்கான். அந்த கருவியை வந்து ஊங்காங்கமே அங்க அடிச்சு உடைச்சிட்டான். இந்த கருவியை இனிமேல் உங்க யாராலையும் நிப்பாட்ட முடியாதுடா. இந்த நெருப்பை நான் குளிப்பாட்டினதுக்கு அடுத்து இந்த உலகத்தை நான் பஸ்ல இருந்து உருவாக்க போறேன். நீ எதுக்காக போய் ஒரு மனுஷனு கீழே வேலை பார்த்துட்டு இருக்க? தலையில இருக்கிற அந்த தங்க கவசத்தை நான் வேணா வெளில எடுத்து விடுறேன். மாஸ்டருமே அங்க உள்ள டீமன் கூட தான் சண்டை போட்டுக்கிட்டு இருக்காரு. ரெண்டு பேருக்கு இடையில சண்டையுமே ரொம்ப பயங்கரமா நடக்குது. அந்த டீமன் கிங்குமே அங்க ஊங்காங்கிட்ட மரணமா அடி வாங்கிட்டு இருக்கான். நீ அப்படி ரகசியமா என்னதான் பண்ண நினைக்கிற? ஒழுங்கா எல்லாத்தையும் சொல்லிடு என்கிட்ட. உன்னோட இதையும் சொல்றதை கேள்றா. உன்னோட மாஸ்டர் உன்னை ஒரு நாள் கூட நம்பினது கிடையாது. எங்க ரெண்டு பேருக்குள்ள சண்டையை முட்டி விட பாக்குறியா? உன்னை அடக்கிறதுக்கு அவன்கிட்ட இருக்கிறது இந்த தலை கவசம் போட்டு தான்டா. நீ வேற இந்த சொர்க்கத்துக்கே சமமானவனா இருக்க.
நான் உனக்கு இதுல இருந்து விடுதலை கொடுக்குறேன். ஊங்காங்க அந்த டீமன் சக்தியில வசமா மாட்டிக்கிட்டான். ஊங்காங்கமே அவனோட அரக்க உருவத்துக்கு மாறிட்டான். இந்த டீமன் கிங்குமே இதை பார்த்து ரொம்ப சந்தோஷமா இருக்கான். இன்னைக்கு நீ அவன் கையால கண்டிப்பா சாகதான் போற. மாஸ்டருமே எங்க ஊங்காங்கிட்ட வசமா மாட்டிக்கிட்டாரு. ஷாவும் பாஜியுமே எங்க மாஸ்டரை காப்பாத்த போனா 2 பேருக்கு அடி விழுந்துட்டு மாஸ்டருமே எங்க ஊங்காங்கிட்ட அங்க வசமா மாட்டிக்கிட்டாரு. நீ இறந்ததுக்கு அடுத்து அவனுமே சுதந்திரம் ஆயிடுவான். வேற வழி இல்லாம மாஸ்டருமே அவனை அடக்கிற மந்திரத்தை சொல்றாரு. ஊங்காங்கமே மாட்டி இருக்கிற இடத்துக்கு மாஸ்டருமே வந்துட்டாரு. மாஸ்டருமே ஊங்காங்க அந்த இடத்துல இருந்து காப்பாத்திட்டாரு. டீமன் கிங்குமே இதை பார்த்து கொஞ்சம் ஷாக் ஆயிட்டான். அவன் உருவாக்கின கருவி எல்லாத்தையுமே ஊங்காங்கும் அடிச்சு உடைச்சிட்டான். மாஸ்டரும் ஊங்காங்குமே மாத்தி மாத்தி போட்டு அவனை மரணமா அடிக்கிறாங்க. டீமன் கிங்குமே அங்க ஒரு சரியான அடி வாங்கிட்டான். அந்த இடத்துல வந்து அந்த டீமன் கிங்குமே அவனோட அரக்க உருவத்துக்கு மாறிட்டான். ஊங்காங்குமே அவனோட அரக்க உருவத்துக்கு மாறிட்டான். ஊங்காங்குமே போட்டு மானங்கனமா அடிச்சுக்கிட்டு இருக்கான். டீமன் கிங்கால அங்க பெருசா எதுவுமே பண்ண முடியல. மாஸ்டருமே இருள் ஆன்மாவை அழிக்கிற மந்திரத்தை அங்க பயன்படுத்துறாரு. நீ எதுக்காக கடைசி நேரத்துல இப்படி பண்ணிக்கிட்டு இருக்க? இப்படி பண்றதுனால நீ தான் செத்து போயிடுவ. 2 பேருமே மாஸ்டரோட அட்டாக்ல வசமா மாட்டிக்கிட்டாங்க. நீ பண்ணது எல்லாமே இதோட போதும். எனக்குமே உன்னை ரொம்ப பிடிக்கும். 2 பேருமே அந்த நெருப்பு குழம்புக்குள்ள விழுந்துட்டாங்க. 2 பேரோட கதையுமே அங்கேயே முடிஞ்சுட்டு கடைசியா சுவான் சிங்குமே இங்க வந்துட்டாரு. மாஸ்டர் கிட்ட அவருமே சொல்றாரு, இந்த மாதிரி 1000 வருஷமா மேல இருக்க பனிக்கட்டி நீ உடச்சு விட்டா போதும், இந்த நெருப்பு குழம்பு மொத்தமா அடங்குறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அந்த வேலையை ஊங்காங்கமே பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டான். ஊங்காங்கமே அதை போட்டு மானங்கனமே அடிச்சுக்கிட்டு இருக்கான். கடைசியில ஒரே அடியில அதை மொத்தமா உடச்சு எடுத்துட்டான். அதுக்கடுத்து இடம் ஃபுல்லா ஐஸா மாறிட்டு ஊர் மக்கள் எல்லாருக்குமே ரொம்ப சந்தோஷமா இருக்கு மாஸ்டர் காப்பாத்தினதை நினைச்சு. மாஸ்டர் ஊங்காங்க வச்சு ஆயிருக்க போதுன்னு அவனை தான் தேடிக்கிட்டு போறாரு. ஊங்காங்குமே இங்க பெருசா எதுவும் ஆகல. சின்னோண்டு ஒரு டீமனுமே வருது, அதை அவனுமே கொல்ல வேணான்னு விட்டுட்டான். மாஸ்டருமே இருள் சக்தியை வந்து அங்க நீக்கிட்டாரு அங்க இருந்தது எல்லாத்தையும். நான் இந்த பொண்ணோட சேர்ந்து இந்த குகையை திருப்பி கட்டலான் இருக்கேன். அந்த கருவியை நல்ல விஷயத்துக்கு பயன்படுத்தலான் இருக்கேன். இந்த உலகத்துல உள்ள மொத்த துன்பத்தையும் நான் நீக்கலான்னு தான் இருக்கேன். இப்போதைக்கு நானுமே அதை நோக்கி தான் போயிட்டு இருக்கேன். வெள்ளைப்பாம்புமே மாஸ்டர் கிட்ட நன்றி சொல்லிக்கிட்டு இருக்கு காப்பாத்தினதுக்காக. அதுக்கடுத்து மாஸ்டருமே அங்க இருந்து கிளம்பிட்டாரு. இப்போ வந்து சொர்க்கத்தை தான் காட்டுறாங்க. பாதுகாவலர்களுமே அந்த இடத்துக்கு வராங்க. மாஸ்டர் இந்த மாதிரி அந்த குகையை விட்டு தாண்டி போயிட்டாருன்ற செய்தியை வந்து சொல்றாங்க. நல்ல விஷயம்தான், அவங்களுக்கு அது சீக்கிரமா கிடைச்சிரும். மாஸ்டரும் இப்பதான் நகரத்தை விட்டு வெளில போயிட்டு இருக்காரு. இவன் இல்லாம அந்த மறுக்கரைக்கு கண்டிப்பா போக முடியாது. எனக்கு இது நல்லாவே தெரியும். இப்போதைக்கு அவனுமே என்னோட சீடனா இருக்கான், சன் வூகாங். இதோட படமும் இங்கேயே முடிஞ்சுட்டு, இதோட முதல் பாகத்தை நான் ஏற்கனவே அப்லோட் பண்ணியிருக்கேன். கீழே நானுமே லிங்க் தரேன். இதோட நானுமே வீடியோ முடிச்சுக்கிறேன்.